பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 93ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை குறித்து நாம் பார்க்கும்போது, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களில் எத்தனையோ அலங்காரங்கள் காணப்படுகிறது. எத்தனையோ விதத்தில் அதை டெக்கரேட் பண்ணுறோம், நம்ம அலங்காரித்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஒரு ஆலயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அலங்காரமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, பரிசுத்தம். பரிசுத்தம் தான் ஒரு ஆலயத்தினுடைய ஒரு அலங்காரமாக காண்பிக்கப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆலயத்திலே பரிசுத்த தேவன் உலாவி வருகிறார். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு ஆலயம் என்பது, ஒரு தேவன் உலாவி வருகிற ஒரு சபை என்பது வெறும் சபையே கிடையாது. அது பரிசுத்த தேவன் உலாவி வருகிற ஒரு பரிசுத்த ஸ்தலம். தன் ஜனங்களோடு பேசவும், தன் ஜனங்களோடு இடைப்படவும், தன் ஜனங்களை பலப்படுத்தவுமாய் தேவன் தன்னுடைய மக்களோடு கூட உலாவி வரும்படிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இடம். அப்போ அந்த இடத்திற்கு மிக முக்கியமான ஒரு அலங்காரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்தமானது. ஒரு பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அலங்காரமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி நம்ம எத்தனையோ அலங்காரங்களை கொண்டு வைத்தாலும் சரி, ஒரு சபைக்கு ஒரு உண்மையான அலங்காரம் என்பது பரிசுத்தம். ஒரு சபையிலே எந்த அளவுக்கு பரிசுத்தம் காணப்படுகிறதோ, அங்கே இருக்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், பரிசுத்தத்தோடு கூட ஆராதிக்கும் போது தான் எல்லா ஆலயங்களிலும் எழுதப்பட்டிருக்கும், பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த தேவனை நான் பரிசுத்த அலங்காரத்துடனே தான் நான் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளை. அப்போ பரிசுத்தம்தான் ஒரு ஆலயத்தினுடைய அலங்காரமாக காண்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற ஆலயத்தில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு அப்படி இல்லை அப்படின்னா, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் ஒரு இடத்துக்குள்ளே இருக்குது, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா, முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு முன்பாக போய் அந்த பரிசுத்த குலைச்சலான காரியங்களை விட்டு கர்த்தர் எங்கள் சபையை அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு சபையினுடைய அலங்காரம் என்பது பரிசுத்தம். அப்போ நிற்கும்போது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து, தேவன் நம்ம மத்தியிலே உலாவி வருகிறார், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தேவன் நம்மோடு கூட அசைவாடுகிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்துக்கு நாம் போக ஆரம்பிப்போமானால் அந்த இடத்துக்குள்ளே பாவம் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு துணிகரத்தோடு கூட நம்ம போய் சில காரியங்களை செய்யும்போது தான் அந்த இடத்துல சத்துருக்களினுடைய கிரியைகள் மேல் எழும்புகிறதை நாம் காண முடிகிறது. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, கர்த்தரை குறித்ததான ஒரு பயம். என் தேவன் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார், என் தேவன் இந்த பகுதிகளுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த தேவன் அவர் உலாவி வருகிற ஸ்தலத்தை நான் பரிசுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர ஆரம்பித்து விட்டதென்றால், நிச்சயமாக நம்முடைய ஆலயம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஆலயம். அது சிறிய ஆலயமாக இருக்குது, பெரிய ஆலயமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அது பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறதா? இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. பரிசுத்தந்தான் ஒரு அலங்காரம். ஒரு பரிசுத்தந்தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான ஒரு பெரிய ஒரு பலன். அப்போ இதுக்குள்ள சபை வளரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்குள்ள தேவனுடைய திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா பரிசுத்தமான இடத்துல தான் தேவன் உலாவி வர முடியும். அசுத்தமான இடத்துல தேவன் அந்த இடத்துக்குள்ள உலாவி வர முடியாது. அந்த அசுத்தத்தை தேவன் சுத்தப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, எங்களுடைய திருச்சபை பரிசுத்த அலங்காரமாய் மாற வேண்டும். எங்களுடைய சபைக்கு எவ்வளவுதான் அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக அது எவ்வளவுதான் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது பரிசுத்தத்தினால் என் சபை அலங்கரிக்கப்பட வேண்டும். நாங்கள் போகிற சபை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய சபையில் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
அப்படி பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க தப்பு, இவங்க தப்பு, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு, நீங்கள் போய் தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள்லாம் இங்கே இருக்குது, இவைகளை நீங்கள் மாற்றி போடுங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. சபையில் எல்லா காரியங்களுமே சரியாக இருக்க போவது கிடையாது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நிற்க வேண்டிய காரியம், ஆண்டவரே அந்த பரிசுத்தம் எங்களுடைய சபையினுடைய அலங்காரமாய் நிற்கப்பட நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்களை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அவைகளை தேவன் பரிசுத்தப்படுத்துவீராக. அதில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், பரிசுத்தம் பொங்கி வழிக வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் உம்முடைய பரிசுத்த ஆலயம் நிரப்பப்படும்படிக்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோன்னு இப்போ ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம். பரலோகத்தின் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். தகப்பனே, அப்பா, எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆலயங்களில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆலயங்களிலேயும் பரிசுத்தம் ஒரு அலங்காரமாக இருக்கட்டும். தகப்பனே, அப்பா, அப்படிப்பட்ட பரிசுத்த அலங்கரிப்போடு கூட ஒவ்வொரு சபைகளும் மாற, என்னென்ன அசுத்தமும் தீட்டுமான காரியங்கள் சபைகளுக்குள்ளே இருக்கிறத எல்லா அந்நிய அக்னி கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஆலயங்களும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தினால நிரம்புவதாக. கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக தங்கி இருக்கட்டும். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.